லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு என்னமோ தேனை வினைக்கு கட்டி கொடுக்கறதா சரின்னு படுது. நீ என்னப்பா சொல்ற? இல்லம்மா. ஐயோ, வேற வழியே இல்ல கார்த்திக். இதுதான் என்னோட முடிவு. ஏய், இது நம்ம தேனோட வாழ்க்கைப்பா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சரிம்மா, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு நீ போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேஸ் போட வேண்டாம்னு சொல்லிட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு வினையை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. போப்பா. வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ச்சே. தேனு, நீ அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா நீ என்னடான்னா இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிற. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தேனு. உன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தேனு. எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர்மேன், நீங்க எனக்கு தான். ஜாலி. சொல்லுங்க சார், என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க? இல்ல சார், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். மாப்ள, என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாப்பா பேருக்கு ஏதாவது கெடுதல் வந்துரும் நினைக்கிறீங்களா? இந்த கேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சார். அவன் இனிமே வெளியவே வர முடியாத அளவுக்கு வேற ஏதாவது பெரிய கேஸா போட்டு பர்மனண்டா அவனை உள்ள வச்சிடலாம் சார். அதை பத்திலாம் வரி பண்ணிக்காதீங்க. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். தேனை நாங்க அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. ஆனா பாதிக்கப்பட்ட தேனே இதைதான் விரும்புறான்றப்போ நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஓகே சார், நீங்க என் கூட வாங்க. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார், போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஏன் மாப்பிள்ள இப்படி சொதப்பிட்டாரு? அண்ணி, என்ன நீ மாப்பிள்ள என்னென்னமோ பேசிட்டு போறாரு? ஆமா நாகு, தேனை வினைக்கே கட்டி வச்சிடலாம். அதுதான் சரியா இருக்கும். என்ன நாம ஒரு பிளான் பண்ணா இவங்க வேற பிளான் பண்றாங்க. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அவன் நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவன். அவனை போய் எப்படி அண்ணி? இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இல்ல? இந்த பாரு, இந்த விஷயத்துல தேனுக்கே பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன? நீ பேசாம இரு, இதுதான் சரி. அண்ணி, ஐயோ, அந்த பரதேசி பையன் இந்த வீட்டு மாப்பிள்ளையா? யோசிச்சு பார்க்கவே சகிக்கல. பாட்டி, சரியான ஆளுதான் பாட்டி நீங்க. எப்படி எப்படி என்ன வச்சா என் வினைய பழிவாங்க பிளான் பண்றீங்களா? நான் தான் லூசு மாதிரி நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் கண்ணை மூடி தலையாட்டிட்டே கேட்டுட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, எது எப்படியோ உங்க பிளான்லயே நான் நினைச்சது நடந்துருச்சு. நான் வினை கூட சேர்றதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்தனோ, அவங்க ரெண்டு பேரும் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் கிடையாது. தேனு, வேண்டாம், ஒழுங்கா நான் சொல்றத கேளு. ஐயோ, உனக்கு அவன் வேணாண்டி. ஆமா, அத சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னடி வார்த்தையெல்லாம் மாறுது? வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காத. இது உனக்கு நல்லதுக்கே இல்ல. நீ மட்டும் இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டலன்னு வச்சுக்கோ. ஏன் அதுக்கப்புறம் வினை உனக்கு எடுக்கவே இல்ல. இது எல்லாமே நீ போட்ட டிராமான்னு நானே போய் அன்னிக்கிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்க.
என்னடி நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? ஐயோ பாட்டி, காமெடி பண்ணாதீங்க பாட்டி. அப்படி நீங்க போய் பாட்டிக்கிட்டயும் மாமா கிட்டயும் சொன்னீங்கன்னா மாட்ட போறது நான் இல்ல, நீங்க தான். என்ன முழிக்கிறீங்க? நடந்த எல்லாத்துக்கும் கிளீனா ரூட் போட்டு கொடுத்தது நீங்க தானு என்கிட்ட கிளியரா ஆடியோ ரெக்கார்டு இருக்கு. அத மட்டும் நான் அவங்க கிட்ட காட்டினேன். அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியுமே. என் வழியில குறுக்க வராதீங்க. வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, என்கிட்ட ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதை. இவள நாம கொஞ்சம் கம்மியா எடை போட்டுட்டோம். இவ நம்மளை விட பெரிய கேடியா எல்லாம் இருக்கா. எது எப்படியோ அந்த வினய் பையன் மட்டும் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வரவே கூடாது. என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் இருக்கவே இருக்கா நம்ம மித்ரா. இத மட்டும் மித்ரா காதுல போட்டு விட்டுட்டா போதும், மத்ததெல்லாம் அவளே பாத்துக்குவா. நமக்கு வேலை மிச்சம். வர மித்ரா, இதோ வரேன். சார் உட்காருங்க சார். ஒன் நாட் ஒன் சார். எஸ் சார். நேத்து சார் வீட்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு ஆமா வந்தோமே. சார். சொல்லுங்க சார். அவனை போய் கூட்டு வா. ஓகே சார். நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். இந்நேரம் எஃப்ஐஆர் மட்டும் போட சொல்லியிருந்தீங்க, அவனை செல்லுக்குள்ள வச்சு நரகத்தை காமிச்சிருப்ப சார். உங்களால அவன் தப்பிச்சிட்டான். இவன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணதுக்காக என் கையாலே இவனை கொன்னு போட்டு புதைச்சிருப்பேன். எல்லாம் அம்மாக்காகவும் தேனோட வாழ்க்கைக்காகவும் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் எங்க தலையெழுத்து. அவனை விட்டுருங்க. ஏய், சார் உனக்காக பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சு கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒழுங்கா அதுக்கப்புறம் சார் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு. அப்புறம் ஏதாவது அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன், பாக்குற இடத்துலயே உன்னை தூக்கிடுவேன். என்னடா கேட்டுச்சா இல்லையா? யோ ஏட்டு சார், அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஓகே சார். சார் கையெழுத்து வாங்கிக்கோ. ஓகே சார். இதுல கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே ஒரு வெத்து பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கிக்கோ. அப்போதான் இவன் ஏதாவது சேட்டை செஞ்சானா இவனை தூக்கி உள்ள வைக்க முடியும். இங்க கையெழுத்து போடுப்பா. ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பும் சத்தியமா பண்ணல சார். ஏய், இந்த பார், உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது? எல்லாம் உன் நேரம் நல்லா இருக்கு. என்ன ஏதாவது பேச வச்சிடாத. ஒழுங்கா கார்ல ஏறு.
ஏறு. வினைக்கு இப்படி ஒரு பழியும் அவமானமும் வந்ததுக்கு காரணம் நான் தான். எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து எப்படி வளர்ந்தவர் அவரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னா எல்லாம் என்னாலதான். இந்த விஷயம் டாக்டருக்கும் வாசுகி அம்மாக்கும் தெரிஞ்சா அவங்க இவ்ளோ கஷ்டப்படுவாங்க. நாம என்னதான் மூடி மறைச்சாலும் அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிரும். அதுக்குள்ள வினையை எப்படியாவது நாம வெளியில கொண்டு வந்துடணும். என்ன மித்ரா, கண்ணுல கண்ணீரு? இப்ப எதுக்காக அழுவுற? அந்த டிரைவர் பையில போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா. இத பாரு, அத நினைச்சுலாம் நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வெளியில வந்துருவான். நீங்க என்னமா சொல்றீங்க? அவர் எப்படி வெளியில வருவாரு? உனக்கு விஷயமே தெரியாதா? மாப்பிள்ள மனசு மாறிட்டாரு. வினய் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கி அவனை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இது எப்பமா நடந்துச்சு? எனக்கு தெரியாதே. நீ ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு கண்ணை கசக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? வெளியில வந்து பார்த்தா தானே இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். இதுக்கே இப்படி ஷாக் ஆவறியே? இன்னொரு செய்தி தெரிஞ்சா உனக்கு அப்படியே மாரடைப்பே வந்தாலும் வந்துரும். இன்னொரு செய்தியா? என்னமா சொல்றீங்க? அது அந்த வினய் பையன் இருக்கான்ல, அவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா இருப்பான் போல இருக்கு. நீயும் தான் இந்த வீட்ல 6 வருஷமா கிச்சன்லயே கிடக்குற. வினய பாத்தியா? சாதாரண ஒரு டிரைவர் வேலைக்காக இங்க வந்தவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளையே ஆக போறானா பாத்துக்கோயே. என்னமா சொல்றீங்க? அவர் எப்படி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக முடியும்? உனக்கு நம்ம ஊரு பழக்க வழக்கமே தெரியாதா? நம்ம ஊர்ல ஒரு திருடன் மாமரம் ஏறி மாங்காய் திருடினானா அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தண்டனையா அந்த மாமரத்தையே அவனுக்கு பரிசா கொடுத்துருவாங்க. என்ன மித்ரா, புரியலையா? தேன வாழ்க்கைய அந்த டிரைவர் பையன் நாசமாக்குனதுக்கு தண்டனையா அவனையே அவளுக்கு கட்டி வச்சிரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பாதிக்கப்பட்ட தேனும் சம்மதம் சொல்லிட்டா. அந்த காலத்துலதான் பொண்ணுங்க இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்கன்னா இந்த காலத்திலயும் இப்படி ஒருத்தி இருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா? இந்த முடிவை யாரு முதல்ல எடுத்தது? கார்த்திக் சாரா இல்ல தேனா? மாப்பிள்ளை எப்படி இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு? எல்லாம் அந்த அவசர கொடுக்க தேனை எடுத்த முடிவுதான் இது. கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம தேனை பாழும் கிணத்துல தள்ளி விடுறதுக்கு என் மாப்பிள்ளை என்ன முட்டாளா? போயும் போயும் ஒரு டிரைவருக்கு கட்டி வைக்கிறதுக்கு அண்ணி எப்படி சம்மதிப்பாங்க? காதும் காதும் வச்ச மாதிரி ஒரு பெரிய இடமா பார்த்து தள்ளிட மாட்டாங்க. எல்லாம் அந்த முந்திரி கொட்டை தேன முடிவுதான். எல்லாத்துலயும் தப்பு தப்பாவே முடிவெடுத்துட்டு இருக்கா. எனக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் தேன் இல்ல, நீதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி பேசுறியா? இப்போ எதுக்காக நீ இங்க வந்து என்கிட்ட இப்படி பேசுறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். என்ன மித்ரா, நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. இல்லம்மா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, மித்ரா, நீயும் இந்த வீட்ல பல வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க. உழைப்பு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி நேர்மையாவும் முதலாளி கிட்ட விசுவாசமாவும் இப்ப யாரு இருப்பாங்க? அப்படிப்பட்ட நீயே இன்னும் இந்த வீட்ல வேலைக்காரியா தான் இருக்க. ஆனா அந்த வினய் நேத்து வந்த பையன் இன்னைக்கு இந்த வீட்டுக்கே மாப்பிள்ளை ஆயிட்டான். எல்லாம் நம்ம நேர மித்ரா. நாம சொல்ற வேலைய செஞ்சிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நம்மளுக்கே முதலாளி ஆயிட்டான். விட்டுற கூடாது மித்ரா. என்ன நடந்தாலும் சரி, அந்த வினய் பயல
தேனு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு விடவே கூடாது. இத பாரு, எதையாச்சும் பண்ணி இத நாம தடுத்துறணும். ஐயோ, என்ன மித்ரா, நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம இருக்க. நான் சொல்றதுல உனக்கு உடன்பாடு தானே? இத பாரு, இது வரைக்கும் நான் உன்கிட்ட நடந்துகிட்டது உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. என்ன நம்பு. என்ன மித்ரா, நான் இவ்ளோ சொல்லி நீ அப்படியே உம்முன்னு இருக்க. நான் சொல்றத நீ இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். அதான் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. பாரு, கார் சத்தம் கேக்குது. ஏன் மாப்பிள்ள தான் இந்த வீட்டு மாப்பிள்ள வினைய கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வா, வந்து பாரு. அப்பவாவது நான் சொல்றத நீ நம்புறியான்னு பாக்கலாம். வா வா மித்ரா, வா. உள்ள வா. இப்படி பண்ணிட்டியேப்பா. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? என் மகன் மாதிரி உன்னை நான் பாத்துக்கிட்டேன்ல. என் வயித்துல இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டியே. அம்மா, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. என்ன நம்புங்கம்மா. உன்னை நம்பினதுக்கு தான் எங்களுக்கு பெரிய தண்டனையே கொடுத்துட்டியே. மறுபடியும் எப்படி நம்ப முடியும்? சத்தியமா சொல்றேம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. நீங்க எந்த கோயில் கூட்டிட்டு போய் என்ன சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்றேம்மா. ஏய், வாயமுறா. ரொம்ப யோகிய மாதிரி சத்தியத்தை பத்தி எல்லாம் பேசுற. நீ சத்தியம் பண்ணிட்டா நீ பண்ண தப்பெல்லாம் இல்ல நேரமா? உன் நல்ல நேரம். தேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா. அதனாலதான் நீ தப்பிச்ச. இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை ஜெயில வைக்க சொல்லி உன் கதையை முடிக்க சொல்லிருப்பேன். சார், நீங்க என்ன அடிச்சே கொண்டாலும் சரி, நான் பண்ணாத தப்ப ஒத்துக்கவே மாட்டேன். மறுபடி அதையே சொன்ன சாவடிச்சிருவேன். நம்பிக்கை துரோகி. பண்ணதெல்லாம் பிளான் பண்ணிட்டு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க. சார், நான் நல்லவனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தப்பானவன் இல்லை சார். தேனு, நீயாவது சொல்ல, அப்படி நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு எதுக்கு இந்த தண்டனை எல்லாம்? என்ன சொல்ல சொல்றீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறதே பெரிய விஷயம். தப்பு தேனு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு அப்பாவி மேல இப்படிலாம் வீணா பழி போடாத. நல்லா தெரிஞ்சுக்கோ, இதனால நீதான் பாதிக்கப்படுவ. இதுக்கு மேல நான் என்ன பாதிக்கப்பட போறேன்? அதுதான் என் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டீங்களே. உண்மையை சொல்லு தேனு, நானா உன் மேல கை வச்சேன்? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண தேனு? எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி இப்படி என் மேல பழி போடுற? தேனு, உன் கால்ல வேணா விழுகிற. ஏய், வாடா. இப்படி பண்றதையும் பண்ணிட்டு இப்ப அவ கால்ல போய் விழ போறியா? நான் உங்களை டார்கெட் பண்ணி பழி போடுறேன்னா என்ன வினய்? போதை தெளிஞ்சதும் நீங்க பண்ணதெல்லாம் மறந்து போச்சா?